ஒரு நாள் அப்படின்றது பேப்பர் படிக்கிறதுலேருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த உடம்பு சரியில்லாமலாம் இருந்தேன்னா 10 நாள் வச்ச பேப்பரை அப்படியே உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பேப்பர்லாம் படித்து தேவையான நோட்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சூடாக குடிக்கணும். அது காஃபியோ டீயோ, பால் தான் கொஞ்ச நாள் குடிக்க ஆரம்பிச்சிருந்தேன். இருந்தாலும் ஒரு டீ குடிச்சிக்கலாமே, ஒரு காஃபி குடிச்சிக்கலாமேன்னு அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறது. ரொம்ப நாள் கழித்து பூரி செஞ்சேங்க. இந்த பூரி மட்டும் ஒரு டைம் செஞ்சுட்டுனா திரும்ப 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 அதையே தான் செய்ய சொல்லிட்டுருக்கோம். இன்றைக்கி செஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 முறை பூரியே செஞ்சு செஞ்சு சாப்பிட்ருந்தேன். அவ்வளோ பிடிச்சிருச்சு பூரி. அதுவும் நான் நல்லா செஞ்சுருந்தேன். புஸ்ஸுன்னு வேறு வந்துருந்துச்சா, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் மதியம் பார்த்திங்கன்னா செவப்பரிசி சோறு, நல்ல சொரக்கால சாம்பார், கீரை பொரியல், வெங்காயம் மஸ்ட்டு. வெங்காயம் கண்டிப்பாக வச்சு சாப்பிட்ணும். சாப்பிட்ருக்கேன். இப்போது இந்த மே மாதம் குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாங்களோ இல்லையோ, அந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி நான் ஆட் ஆகிக்கிட்டேன். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற 2, 3 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களோட ஒரு நாள் அவங்க கிரிக்கெட் விளையாட்டு இருக்கும்போது, "குடுங்கடா நானும் விளையாடுறேன்" அப்படின்னு சொல்லி விளையாட ஆரம்பித்தேன். அதுலேருந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட அம்மா, அப்பா, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து டெய்லியும் மீட் பண்ண ஆரம்பித்தோம். சாயந்தரம் 7:30 மணி ஆச்சுன்னா, அவங்க டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு வந்துருவாங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் அந்த லூடோ விளையாடுறது, அதாங்க தாயம் விளையாடுறது, அப்புறம் இந்த மோனோபாலி அப்படின்ற கேமெல்லாம் அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரே ஜாலியாக இருக்குது. அதுலேருந்து இப்போ ஒரு 2 மாதம் ஆச்சு. டெய்லி நாங்கள் மீட் பண்ணாத நாள் இல்ல, விளையாடாத நாள் இல்ல. அவ்வளோ ஜாலியாக இருக்குது.